ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல அப்போஸ்தலர் கூட பேசுறாங்க, ஒரு காரியத்தை குறித்து பேசுறாங்க. சோ இந்த காரியத்தை தான் இயேசு வழியுமாய் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்துல ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க அசாத்தியமான காரியங்கள் செய்வீங்கன்னு சொல்லல, நீங்க பராக்கிரம் உள்ளவர்கள் ஆகுவீங்க அப்படின்னு நீங்க சொல்லவில்லை. சோ மலையை பெயர்ப்பீங்கன்னு சொல்லவில்லை, நீங்க அவங்களுக்காக சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு தான் வேதத்துல சொல்லப்படுது. அதாவது ஏன்னா உங்க வாழ்க்கை சாட்சியா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது துன்மார்க்கமான குணங்களை மாத்துறாங்க. கிறிஸ்து பிதாவோட சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை சீர்படுத்தினாங்க. இங்க ஆவியானவர் இந்த உறவாகிய உடன்படிக்கைய முறிந்து போகாம ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க செய்யறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. தேவனுக்கு விரோதமா நீங்க பாவம் செய்ய தூண்டப்படும் போது உங்களுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம் உண்டாகுது அப்படின்னா இது ஆவியானவர் செய்யக்கூடிய கிரிகை. இந்த கிரிகை என்ன செய்யும் அப்படின்னா உங்களை பாவத்தை செய்ய விடாதபடிக்கு விலகி எதிர்த்து நிக்க வைக்கிறது. சோ நீங்க எதிர்த்து நிக்கக்கூடிய இந்த காரியம் தான் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய பலன். சோ இந்த பலன் பூரணப்படும் போது மனுஷனுடைய பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையில நீங்க சாட்சியை தெரிவிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா எல்லா துன்மார்க்கமான பாவங்களுக்கும் எதிர்த்து நில்லுங்க. அப்போ நீங்க சாட்சியாக இருக்க பலன் அடைவீங்க. நீங்க தேவனுக்கு நேராக சாட்சியா நிற்கும் போது தேவன் உங்களுக்கு கொண்டு அசாத்தியமான காரியங்கள் செய்வார். நீங்க பலன் அடைந்து சாட்சியாக இல்ல மரண பரியந்த சாட்சியாக இருக்கு. இந்த வார்த்தை உங்க கூட பேசியிருக்கு நம்புறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா அநேகர் இயேசு வழியில பிரயாணம் பண்ணட்டும். May God the Father, the Lord Jesus and the Holy Spirit protect and bless you. Amen.